காவேரி வந்து காலைல எழுந்தோடனே வந்து யமுனா கிட்ட வந்து சாரியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட யமுனா எதுக்காக அந்த சாரியை கொடுக்குறேன் என்கிட்ட அப்படின்னோடனே, புது சாரிடி கட்டிட்டு வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்றாங்க. நான் வரலக்கா, எனக்கு கோயிலுக்கு போக விருப்பம் இல்லை, என் மனசு சரியில்லை அப்படின்றாங்க. இங்கே பாரு, இன்னைக்கு நீ வந்து தான் ஆகணும், உனக்கு இன்னைக்கு கல்யாணம்ன்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னக்கா சொல்கிற அப்படின்னோடனே, மாப்பிள்ளை யாரும் இல்லை நிவின் தான் அப்படின்னோடனே சந்தோஷம் அடைகிறாங்க. நிஜமாவாக்கா சொல்கிறேன், இன்னைக்கு கல்யாணமா, அதுவும் நிவின் கூடவா, இதெல்லாம் நிஜமா நீ சொல்கிறது அப்படின்னோடனே, நிவின் இதுக்கு சம்மதிச்சிட்டாராக்கா அப்படின்னோடனே, சமைச்சமா தான் நான் நிவின் கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக வருவார் நிவின் அப்படின்னோடனே, எனக்கா நீ இப்படி சொல்கிற, இது மாமாவுக்கு தெரியுமா, மாமாவுக்கும் தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு, இன்றைக்கி உனக்கு நிவினுக்கும் உனக்கும் கல்யாணம், சந்தோஷமா யமுனா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. சரிக்கா நான் இப்பயே போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவை எடுத்துன்னு ஓடுறாங்க. யமுனா பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. காவேரி இவ்வளோ சந்தோஷமாக வராளே, உண்மையிலேயே நிவின் வருவாரா, ஒன்றும் புரியலையே, நான் வேறு யமுனா கிட்ட சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அடுத்து யமுனா வந்து கிளம்பி வராங்க. யமுனாவை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க யமுனா இந்த சாரியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க காவேரி. நிஜமாவாக்கா அப்படின்னோன்னா, ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் வராரு. என்ன யமுனா ரொம்ப அழகாக இருக்கியே, கலக்கிறியே அப்படின்னோன்னே, ஆமாம் அக்கா தான் சாரி எடுத்து கொடுத்தா. ஓ நேற்று அதான் நீ லேட்டாக வந்தியா, இது தெரியல எனக்கு அப்படின்றாரு. அடுத்து வந்து அமைதியாக இருக்காங்க காவேரி. சரி நாங்கள் கிளம்புறோம் கோயிலுக்குன்னொன்னே, கிளம்புறீங்களா, நானும் தான் வரேன், நீங்கள் எதுக்குங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நானும் வருவேன் அக்கா, மாமாவும் வரட்டும்க்கா, அவரும் வந்து என் கல்யாணத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல, நீயும் மாமாவும் ஆசீர்வாதம் பண்ணாதாங்க்கா எனக்கு சந்தோஷம், நான் வந்து அம்மா இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல அப்படின்னோட மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. சரிடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி வெயிட் பண்ணுறாங்க. என் கோயிலில் காவேரியும் வந்து நம்ம வந்து யமுனாவும் என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு பக்கமாக உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து ஒரு கல் மேலே தனியாக உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து 2 பேருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்து விஜய் கேட்குறாரு, உண்மையிலே நிவின் வருவாரா அப்படின்னோடனே, ஏன் வரக்கூடாதுன்னு என்னம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க காவேரி. ஏன் வருவார் கண்டிப்பாக அப்படின்னோடனே, இல்லை காவேரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரமாகிடுச்சு நம்ம வந்தோம், நீ கரெக்ட் டைமுக்கு சொல்லிட்டேன் வந்துடுவார், இன்னும் வரலையே, எனக்கு என்னமோ அவர் வருவான்னு தோணல காவேரி. என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. இல்லை யமுனா நான் அதுக்காக சொல்லலை, அவருக்கு என்னமோ பெருசாக விருப்பம் இருக்க மாதிரி தெரியல, காவேரி தான் கண்டிப்பாக வருவார்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அக்கா இப்படி நிச்சயமாக சொல்கிறாள், கண்டிப்பாக வருவார் மாமா அப்படின்னோடனே, எனக்கும் நம்பிக்கை இருக்கு மாமா, ஆனால் எனக்கு ஒரு விதமாக பயமாகவும் இருக்குது, ஏன்னா நிவின் இந்த கல்யாணத்துக்கு ஒத்து போகிறதே பெரிய விஷயம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக நிவின் வந்துடுறாரு. நிவினை பார்த்தோன்னு காவேரி நிம்மதி தெரியல, வாங்க நிவின் அப்படின்றாங்க. உடனே வந்து அமைதியாக இருக்காரு. அடுத்து வந்து வாங்க டைம் ஆகிடுச்சு இப்போவே அப்படின்னோடனே, என்ன ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, பரவாயில்லையே நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கினீங்க, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படி கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு நிவின் நம்ம விஜயை. அடுத்து விஜய் வந்து ஐயோ இன்னும் இப்படி முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து சரி டைம் ஆகிடுச்சு இப்போவே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, வாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க கோயில் உள்ள. இல்லை காவேரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. என்ன பேசணும் அப்படின்னோடனே, இல்லை உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னோடனே அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. யமுனாவும் வந்து விஜயும், ஒரு வேளை இவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு, இல்லை நீ பயப்படாத யமுனா, நான் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு காவேரி போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ சொன்னேன்னு வந்து நான் வந்தேன், மற்றபடி இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை, அது உனக்கு நல்லாவே தெரியும். சரி நிவின் இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டோம்ல ஆல்ரெடி, நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னோடனே, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிறது எங்கள் வீட்டில் தெரியணுமா இல்லையா, எங்கள் வீட்டுக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல், ஏன் உங்கள் வீட்டுக்கு கூட தெரியாமல் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படி சொன்னோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீயும் தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட யாருக்கும் தெரியாமல், இப்போ யமுனாக்கும் நீ கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், உங்கள் அம்மா எவ்வளோ துடிச்சிடுவாங்க யோசிச்சியா அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எல்லாருக்கும் சொல்லி பண்ணுற நிலைமையில நம்ம இருக்கோம். இங்கே பாரு, கொஞ்சம் டைம் கொடு காவேரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் வீட்லேயும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் சொல்லு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாமே, கொஞ்சம் டைம் கொடு காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு டைம் தான் கேட்குறேன், கொஞ்சம் டைம் கூட கொடுக்கலன்னா எப்படி காவேரி அப்படின்னோடனே காவேரி யோசிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரி திரும்பி வராங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, இவர் கொஞ்சம் டைம் கேட்குறாரு அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருக்கா அப்படின்னு அழறாங்க யமுனா. உடனே வந்து விஜய் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன நிவின், உங்களுக்கு எல்லாருக்கிட்டே சொல்லணும் கல்யாணம் பண்ணணும் அப்படி தானே அப்படின்னு, ஆமாம் அப்படின்றாரு. அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாரையும் கூட்டினுவாங்க, ஒரு நிச்சயம் வச்சுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க, அப்புறம் கல்யாணம் வச்சுப்போம், யமுனாவும் நிம்மதி அடைவாள் நிச்சயம் வச்சோன்னே, அப்புறம் அவ்வளோ சந்தோஷம் அடைவாள் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். இதோடு முடியுது.